கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கூடும். அல்லேலூயா. மத்தேயு மார்க்கு 6:29 எல்லாம் கூடும். இதுவரையிலும் நம் வாழ்க்கையில் என்ன நிறைவேறாமல் இருந்ததோ அந்த எல்லா காரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும். இது முடியுமா? இவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா? இல்லையே, நான் ஜெபம் பண்ணிட்டேன், இவங்க எப்படி ரட்சிக்கப்பட போகிறாங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? கூடும். தேவனால் எல்லாம் கூடும். உண்மை பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது ஒரு ஆத்துமா கர்த்தருக்குள் வருவது. அது லேசுக்குள்ளே வராது. ஆனால் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை அழைத்திருக்கிறார்களோ, எவர்களை தெரிந்து கொண்டே இருக்கிறார்களோ, நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும். அது லேட்டானாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நிச்சயமாக ரட்சிப்பை நிறைவேற்றுவார். எல்லாம் கூடும். எப்படி? ஆண்டவரே சொல்கிறாரு, ஒரு பணக்காரன் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்குறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவன் அடையணும், நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கற்பனைகளை கைக்கொள்ப்பா, பொய் சாட்சி சொல்லாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, களவு செய்யாத, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. அது மாத்திரம் இல்லை, உன்னை நேசிப்பது போல நீ பிறரையும் நேசிப்பாயாக. இது எல்லாவற்றையும் நீ கை கொள்ளும்போது நிச்சயமாக நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அப்பா அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் சிறு வயது முதற்கொண்டு இது எல்லாவற்றையும் நான் கடைப்பிடிச்சிட்டு தான் வர்றேன். அவர் சின்ன வயசுலேருந்தே இந்த கற்பனைகளை கடைப்பிடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறார். அப்பா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ பூரண சர்க்குணராகணும்னு ஆசைப்படுறியா? அப்போ என்ன ஒன்று செய், உன்னிடத்தில் உள்ளவைகளை விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. அப்போது அவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறான், துக்கமடைகிறானா, துக்கமடைந்து திரும்பி போயிடுறான். அப்போது இவ்வளோ நான் விற்று நான் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். அப்போது சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே இது எப்படி? அப்போ ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைவது எத்தனை அரிதாக இருக்கிறது. ஊசியின் காதில் ஒட்டகம் கூட நுழைஞ்சிருமா. ஆனால் ஐஸ்வர்யவான் நுழைகிறது ரொம்ப கஷ்டம். நான் நினச்சிக்கிட்டேன், இதை படிச்சுட்டு ஊசினோடனே நம்ம தைக்கிற ஊசி அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டைக்குள்ளே எப்படா ஒட்டகம் போகும், இதை எப்படி நினச்சி எழுதுனாங்கன்னு. ஆனால் அப்படி இல்லை. ஊசி என்பது ஒரு கூடாரம். அது ரொம்ப சின்னதாக ஒரு மிருகங்கள் போய் அடைகிற, அதாவது தங்குகிற ஒரு சின்ன இடம், குட்டியான ஒரு கூடாரம்னு வச்சுக்கோங்க. ஒட்டகம் அதுக்குள்ளே போக முடியாது. சின்ன வாசல், சின்ன ஒரு இடம். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஊசியின் காதில் கூட ஒட்டகம் போயிடும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒட்டகம் என்ன செய்யுமா, அந்த குட்டி அந்த கூடாரத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தலையை விடும், கையை விடும், காலை விடும், உள்ளே போகும், உடக்கி படுத்துக்கிடுமா. இந்த குளிர் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதுக்குள்ளே போய் அது நுழைஞ்சிக்கிடுமா. அப்போது அது கூட முடியும். ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவது மிகவும் அரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சீஷர்கள் பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே, அப்படியானால் யார் ரட்சிக்கக்கூடும்? அப்போ கர்த்தர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மனிதனால் இது கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், இல்லை என் குடிகார புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டார், என் குடிகார பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டான், அதாவது இவ்வளோ மோசமான என் பிள்ளை என் மகன் ரட்சிக்கப்படவே மாட்டான், எவ்வளவோ நான் சொல்லிட்டேன், சிறு வயதுலேருந்து நான் அவனை கர்த்தருக்குள்ளே தான் வழி நடத்தினேன், குழந்தையிலேருந்து நான் சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஆனால் இன்னும் அவன் வரலன்னு நினச்சி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது, எல்லாம் கூடும். நிச்சயமாக மகன் ரட்சிக்கப்படுவான், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுவார்.
யாருக்காவது நீங்கள் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ரட்சிப்புக்காக? நிச்சயமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை அது பொய்யாகாது. தேவனால் எல்லாம் கூடும். அப்ப நிச்சயமா ரட்சிக்கப்படுவான். அன்னைக்கு சகேயுவை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? அவன் யாரு? ஆயக்காரன், நிறைய டாக்ஸுக்கு லஞ்சம் வாங்குறவன். ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரணும். அப்போ அவன் சொல்றான், உடனே சந்தோஷமா போறான். ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போய் சத்தியத்தை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அன்றைக்கே அவன் மனம் திரும்பி அவன் சொல்கிறான், என்னுடைய ஆஸ்தியில் நான் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துட்றேன். அது மாத்திரம் இல்லை, யார்கிட்டனாலும் நான் 1 மடங்கு நான் அநியாயமாக வாங்கியிருந்தா அதை 4 மடங்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன்றான். என்ன ஒரு மனம் மாறுதல்! அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, ஒரு இமைப்பொழுது போதும். நம் கணவர் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு இமைப்பொழுது போதும், ராத்திரி போதும், ஒரு பகல் நேரம் போதும், ஒரு செகண்ட் போதும், ஒரு நொடியில தான். மின்னல் எப்படி வானத்தில் சடிதியாக இறங்குமோ அதுபோல ஆவியானவர் அவர்களுக்குள்ள அப்படி மகிமையா இறங்கிட்டார்னா, மின்னலை போல இறங்கிட்டார்னா ரட்சிக்கப்படுவாங்க. நிச்சயமா முடியாதுன்றது எதுவுமே இல்லை. தேவன் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அதை எந்த நேரத்தில் சொல்றாருன்னா, அந்த ரட்சிப்பின் அந்த நேரத்தில் சொல்றாரு. ரட்சிக்கப்பட அந்த வார்த்தைகளை பற்றி பேசும்போது ஆண்டவர் அருமையாக சொல்றார், எல்லாம் கூடும். இந்த உலகத்து காரியத்தை காட்டிலும் ரட்சிப்பு மிகவும் அவசியம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை இழந்தால் அதனால் லாபம் என்ன? இல்லையே. நித்திய ஜீவனை பெறுவதுதான் நம்மளுடைய நாம் பிறந்ததனுடைய பலன். அது முக்கியமாக அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். நித்திய ஜீவனை கட்டாயம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஐஸ்வர்யம் போய் கேட்குறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாக ஒரு நாள் மாறுவார்கள். பிரியமானவர்களே, ரட்சிப்பு நம் வீட்டில் உண்டாகும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடுவீர்கள். இது நிச்சயம். இந்த மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில், 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சோர்ந்து போய் இருக்கிற உங்களோடு பேசுகிறார். தளர்ந்த முழங்காலை, தள்ளாடுகின்ற முழங்கால்களை மீண்டும் தூக்கி நிறுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை ஒன்று சேருங்கள். நம்ம கரம் கூப்பி ஜெபிச்சு 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 விட்டுருப்போம். முழங்கால் போட்டு 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 முழங்கால் முட்டி தேஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணிட்டு வேண்டான்னு விட்டுருப்போம். இல்லை, ரட்சிப்பு எல்லாம் கூடும். நம் தேவனால் எல்லாமே கூடும். அதை விட வேற என்ன இருக்கு? கட்டாயம் கூடும். அப்போ இந்த ரட்சிப்பு கூடுவதற்கு இந்த எல்லாம் கூடுன்றத எப்படி நம்ம நம்புறதுன்னா, அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் எல்லாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு சின்ன வயசுல இருந்து, குட்டி பிள்ளையில இருந்து ஒரு பையனுக்கு அசுத்தாவி அவனுக்குள்ள இருந்து அவனை மறைக்கிறதுக்கு அவனை நெருப்புலையும் தண்ணிலையும் போய் தள்ளி விடுதான். அவன் வளர்ந்து வாலிபன் ஆயிட்டான். ஆனா எப்ப பாரு நுர தள்ளி வேதனையில துடிக்கிறான். அடிக்கடி அந்த பிசாசு அவனுக்குள்ள போய் அவனை என்ன பண்ணுது? பாடா படுத்துது. அப்போ அந்த ஆளு போய் அவங்க அப்பா போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, என் பிள்ளைய சின்ன வயசுலேருந்து இப்படி அவன் முதல்ல அதை சொல்லலை. ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்கள் சுகப்படுத்துங்க, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை விரட்டுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எத்தனை காலமாக இது இருக்குப்பா அப்படின்னு சொன்னால், அவன் சிறு வயது முதற்கொண்டே இவன் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன பண்ணுது? பிசாசு அவனை தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளி அவனை மரணத்துக்கு தள்ளும்படியாய் அது ஏவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் ஜீவனோட இருக்கான். அப்போது அலறான், துடிக்கிறான், கத்துறான். அவன் அலறலுக்கு மற்றவங்க பயப்படுவாங்க. அவனை அலற வைக்குதான். அப்புறம் அதை துடிக்க வச்சு அது வெளியேறிடுமா அந்த பையனை. நுர தள்ளி உடம்பெல்லாம் முறுக்கி அவன் வேதனைப்பட்டு படுத்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சின்ன வயசுலேருந்து இந்த வியாதி இருக்குன்னு சொல்கிறியே, இந்த மாதிரி காரியம் இருக்குன்னு சொல்கிறியே, இப்போ இது போகணும்னு சொல்கிற, நீ இது போகும்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாண்டவரே. அப்பையும் சொல்கிறான், எனக்கு விசுவாசம் உண்டாகும்படி ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் நடத்துங்க. அவனுக்கே அதில் சந்தேகம் இருக்குது.
ஆம்னு சொல்லிட்டு, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் சொல்லிட்டு அந்த அசுத்தாவியை பார்த்து அவர் விரட்டுகிறார். அந்த பையன் என்ன பண்ணுறான், அது அவனை அலக்களித்து அவனை விட்டு வெளியேறுது. அவன் செத்தவனை போல கிடக்கிறான், செத்து போனவங்கள போல. அது வரைக்கும் வாயில் நொற தள்ளி அரண்டு உருண்டு ஆடிக்கிட்டு இருந்தவன், அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போனவொடனே அவன் செத்தவனை போல கிடக்கிறான். அடுத்து அதாவது அந்த இதெல்லாம் விழுந்தவொடனே எந்திரிச்சு உட்காந்துடுறான். ஒரு ஊமையும் செவிட்டுமான ஆவி அவனை அந்த பாடு அவனை படுத்தி அவனை சிறு வயது முதற்கொண்டு பாடாப்படுத்தி வச்சிருக்கு. நிம்மதியாகவே அவங்க அப்பா இல்லை. ஆனால் அவன் விசுவாசித்த போது அவன் சுகமடைந்தான். இன்றைக்கு பெரியமானவர்களே, அநேக வியாதி நம்ம உடம்புல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நமக்கு இது போகவே போகாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம ஆண்டவர் பரம வைத்தியர். அல்லேலூயா. நம் தேவன் பரம வைத்தியர். அவர் சொல்றார், உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிற பரம வைத்தியன் நான். யாருக்கெல்லாம் அந்த பரம வைத்தியன் வேணும்னா, சாதாரண காய்ச்சல், ஜலி, ஜுரம் இதுக்கெல்லாம் தேவையே இல்லை. 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று நோய், ஒன்று வியாதி. வியாதி அப்படின்னா உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்குது. நோயின்றது வந்துட்டு போயிடும். சளி பிடிச்சா நோய் போயிடும், ஒரு ஜுரம் வந்தால் போயிடும், வயிற்றால போனால் போயிடும். சின்ன அதெல்லாம் நோயின்னு சொல்கிறது. வியாதினா உடம்போடு இருக்கிறது. என்னன்னு சொன்னால் நுரையீரல் பிரச்சனை, இந்த மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆஸ்மா பிரச்சனை, இதெல்லாம் உடம்புல என்னன்னே தெரியாது. அது பரம்பரை வியாதி, அது அப்படி உடம்புல இருக்கும். புத்துநோயின்னு சொல்கிறாங்க இல்லையா? உடம்புக்குள்ளே இருக்கிற சில வியாதிகள், அவங்களால ரொம்ப வெளியே போக முடியாது, நடக்க முடியாது, அவங்களால மற்றவங்கள போல சந்தோஷமாக இருக்க முடியாது. இதெல்லாம் வியாதி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிற பரம வைத்தியன் நான். இப்படிப்பட்டதுக்கெல்லாம் இலவசமாக சுகம் கொடுக்கிற தேவன் நம் தேவன். அவ்வளோ பெரிய பிசாசு, ஊமை செவிடுன்னு குருடன்னு இருக்கிற அந்த பிசாசை விரட்டி அவனை உட்கார வச்சு அவனை காப்பாற்றின தேவனுக்கு எல்லாமே கூடும். இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், அது மறைவதற்கு தேவனால் கூடும். அதை நம்மை விட்டு விலகுவதற்கு எல்லாம் தேவனால் கூடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 100க்கு 100 விசுவாசிக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி வார்த்தை உங்களை தேடி வந்துருச்சு, நம்மை தேடி வந்துருச்சு. எல்லாம் கூடும். நிச்சயமாக நம் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. நீங்கள் விசுவாசிங்களேன், வரப்போகிற உயிர்த்தெழுதலின் பண்டிகை வருது, குட் ஃப்ரைடே வருது. இதிலெல்லாம் அவங்கள கூட்டி கொண்டுட்டு போய் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அவங்கள சர்ச்சுக்கு கூட்டி கொண்டுட்டு போய் தேவ சமூகத்தில் உட்கார வைங்க. ஆண்டவர் தொழுவார். அந்த நாட்களில் தான் விசேஷித்த விதமாய், ஏன்னா சிலுவை சுமந்த தேவன் நமக்காய், அதுதான் ரட்சிப்பு. என் தேவன் என் பாவத்திற்காய், என் சாபத்திற்காய் அவர் சிலுவை சுமந்து எல்லாவற்றையும், என் பாவத்தை அவர் மன்னித்து சிலுவையில் எல்லாவற்றையும் அடித்தார். நான் இப்பொழுது எல்லாம் நீங்கப்பட்டு புது மனிதனாக இருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்தில் இருக்கிறேன்னு சொல்கிற அந்த உடன்படிக்கை, இரத்தத்தினால ஏற்படுகிற அந்த உடன்படிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 நாளில் 2 நாள் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அது தியானம் பண்ணுறது. நிச்சயமாக நல்லா உபவாசம் ஜெபம். ஏன்னா இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று புறப்பட்டு போகாது. அந்த சீசர்கள் கேட்கும்போது அவர் அப்படித்தான் சொல்கிறாரு. இந்த வகை ஜாதி பிசாசு ரட்சிக்க வடாத படிக்க உள்ள சாத்தா இருக்கான், கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பைபிள் படிக்க விட மாட்டான், ஜெபம் பண்ண விட மாட்டான், வேதத்தை வாசிக்க விட மாட்டான், குடியை நிறுத்த விட மாட்டான், கோபத்தை விட மாட்டான், வேலைக்கு போக விட மாட்டான், நேரம் சண்டை விட வைப்பான். இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று புறப்பட்டு போகாது. இந்த தவ காலங்களில் நாம் நல்லா கர்த்தருடைய வசனங்களை தியானித்து உபவாசித்து நாம் ஜெபம் பண்ணி நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக எல்லாமே கூடும். இது அற்புதத்தின் மாதம்.
இந்த மாதம் ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நம்ம கொண்டாட போகிறோம். நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தோடு யாருக்கு ரட்சிப்புக்காக காத்திருக்கிறீர்களோ, அன்றைக்கு என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான், என் கணவர் ரட்சிக்கப்படுவார்னு யாரெல்லாம் விசுவாசத்தோடு காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்து உபவாசித்து ஜெபிக்கிறீர்களோ, அந்த எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவங்க ரட்சிக்கப்பட்டு புது மனிதனாய் மாறுவாங்க. பழையவனைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின என்ற வார்த்தையின்படி புதிதான ஒரு மனிதனாய் மறுபடியும் பறக்க போகிறாங்க. அது கர்த்தர் பேசுகிற வார்த்தை. இது கூடும், எல்லாம் கூடும். எப்படி இவன் புதுசாக மாறுவானா? எத்தனை வருஷம் ஆனால் என்ன மாறுவாங்க. என் ஃப்ரெண்டுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணிவிட்டு 50 வயசானவொடனே விட்டுட்டேன், ஜெபிக்கிறத விட்டுட்டேன். அவள் ஆர்சி. அதனால் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் இவ கடவுளுக்குள்ளே வந்து இவன் என்னத்தை செய்ய போகிறான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் ஒரு சாட்சியை கேட்டேன். அதே ஆர்சி இருந்து உங்களுக்கு கூட அவங்க தெரியும், டாக்டர் ஆண்ட்ரூ அவரோட ஒய்ஃபு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அவங்க சாட்சி சொல்லும் போது அவங்க அம்மா அப்படித்தான் சொன்னாங்களாம், செத்தா கூட என்னோட அந்த சரீரமான அந்த உடலானது என்னோட ஆர்சி சர்ச்சில் இருந்து தான் அது வெளியே போகணுமே ஒழிய நீ ஏற்றுக்கிட்ட அது மாதிரி நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தாங்க. ஆர்சியிலேருந்து அவங்க அப்படி வந்து கடவுளுக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைபிள் கால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அப்போது அவங்களோட அம்மா வரலையாம். ஆனால் ரொம்ப நாள் இவங்க ஜெபம் பண்ணி கடைசியில் 58 வயசுக்கு மேலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தாங்களாம். ஹல்லேலூயா. இதை நான் கேட்டதுலேருந்து மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ரட்சிக்கப்பட்டா. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தா. ஆமென். எத்தனை பெரிய ஒரு அதிசயம் பாருங்கள். இங்கே தான் எம்ஜிஆர் நகரில் இருக்கா, அசோக் நகருக்கு பக்கத்தில் இருக்க எம்ஜிஆர் நகரில் இருக்கா. என் கூட காலேஜில் படித்த அவளை என்னையும் தான் ஆண்டவர் ஒன்றாய் அழைத்தார். ஆனால் அப்போ எங்களுக்கு அந்த அழைப்பின் அர்த்தம் தெரியலை. ஆனால் தேவன் விடமாட்டார் பிரியமானவர்களே. அவர் முன்குறித்தவர்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ரட்சிப்பு நிறைவேறியே தீரும். அதனால் வயசாயிருச்சு, இனிமேல் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி சின்ன வயசுலேருந்து நான் ஜெபம் பண்ணியுமே வரலையே, இனிமேல் இவன் என்னத்தை ரட்சிக்கப்படுறான் நினைக்காதீங்க. தேவனுக்கு ஒரு நொட்டி போதும். சவுலை எப்படி ஆண்டவர் பவுலா மாற்றினார்? மின்னலை போல அப்படி சடால்னு இறங்கும்போது அதை பார்த்து அவனுக்கு கண் பார்வையே போயிடுச்சு. அவன் கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸு கீழே விழுந்துருச்சு. கண்ணு தெரியல, அவனுக்கு குருடாயிட்டான். ஆனால் ஆண்டவர் அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் அல்லவான்னு ஆண்டவர் பேசினோடனே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயேசுவை குறித்து பேசுபவர்களை அவன் சிறையில் ஒப்பு கொடுத்து அவர்களை காயப்படுத்தினானோ, அவர்களை குற்றப்படுத்தினானோ, ஸ்தேவான் மரிக்கும் போது அவனுக்கு பக்கத்தில் இருந்து அதை பார்த்து ரசித்தானோ, அதே சவுல் இயேசுதான் மெய்யான தேவன், நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு அவர் ஒருவரே வழின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கையிட்டான். பவுலாய் மாறினான். இன்றைக்கும் கூட அப்படி ஜெபம் பண்ணுங்க. சவுலை பவுலா மாற்றினீரே, என் பிள்ளையை மாற்றுங்க, என் கணவரை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். எல்லாம் கூடும். இந்த குட் ஃப்ரைடே நாளும் இந்த ஈஸ்டர் பண்டிகை வருகின்ற இந்த காலங்களில் தேவன் நம்மளோடு பேசுகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் ரட்சிப்பு. எல்லாம் கூடும். யார் ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணீங்களோ நிச்சயமாக ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா விசுவாசம் தான் வேணும். நிச்சயமாக விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொன்ன நேரமெல்லாம் பாருங்கள், அதை தான் சொல்கிறாரு. அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறாரு, நான் இதை செய்வேன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறியா? ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். விசுவாசம் என்பது என்ன? காணாத ஒன்று, ஆனால் அதை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் நிச்சயம், அதுதான் விசுவாசம். நடக்காது. அதாவது நம்ம இன்னும் கண்ணால் பார்க்கல, ஆனால் கண்ணால் பார்த்தது போல் நம்ம என்ன செய்கிறோம்? நம்பி ஆம் சொல்லி ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் விசுவாசம். இயேசுவை நம்ம கண்ணால் பார்க்கல,
ஆனால் நம் தேவன் எனக்காக ஒருத்தர் என் வலது பக்கத்தில் நிழலாய் நிற்கிறார்னு, எனக்காக சிலுவை சுமந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அதனால தான் நீங்கள் நானும் விசுவாசி. அதுபோல் மற்ற காரியங்களில் நாம் 100க்கு 100 விசுவாசிக்கும் போது அது அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆகும். கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேறும் என்று நாம் விசுவாசிக்கும் போது அது நிறைவேறும். விசுவாசிக்கிற வரைக்கும் அது அப்படியே அந்த ஃபைலெல்லாம் கடப்பில் போட்டு வச்சுருப்பாங்களா, அது மாதிரி அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே அங்கேயே இருக்கும், நிறைவேறாமல் இருக்கும். நாம் என்றைக்கு அதை உண்மையாய் 100க்கு 100 விசுவாசித்து அதை அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுது அது நிறைவேறும். பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம் எல்லாம் கூடும் என்ற வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசின வார்த்தை, ரட்சிக்கப்படாதவர்கள் நீ எந்த சூழ்நிலையாக இருக்கலாம் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லாம் கூடும். என்ன நிலைமையில வியாதியில் இருந்தாலும் கர்த்தர் பரம வைத்தியனாகிய தேவன் அவர் சுகம் கொடுத்த அன்றைக்கு கூட பாருங்களேன், கூரையை பிச்சுக்கிட்டு அவனை கொண்டு வந்து அந்த நண்பர்கள் வைத்தார்கள்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அவனை கொண்டுட்டு போகிறதுக்கு இடம் இல்லை. வழி முழுக்கும் ஜனங்கள். அவனை வந்து உள்ள அந்த படுக்கையோடு அவனை தூக்கிட்டு போக முடியல, ஏன்னா அவனால் நடக்க முடியலை. அப்போ என்ன விசுவாசம், எப்படினாலும் சுகமாயிருவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க, முடியலை. அப்போ என்ன பண்ணுறது, மேலே போடா, கூரையை பிரித்து இறக்குடா கீழே அப்படின்னு மேலே கூரையை பிரித்து அவனை கட்டிலோடு கீழே இறக்குறாங்க. அந்த விசுவாசத்தை கண்ட தேவன் அவனை எழுப்புறார், சுகம் தருகிறார். எழுந்து நடன்றார் பாருங்க. அவன் படுக்கே விழுந்து எழுந்து நடந்து அவன் போகிறான். எப்பேற்பட்ட அற்புதம்! எல்லாம் கூடும் நம் தேவனுக்கு. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன நடக்கலை, கவர்மெண்ட் வேலை நடக்கலை, கிடைக்கலையா, கூடும். எல்லாம் கூடும், நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. எனக்கு நடந்தது. ஆனால் எப்போ கூடும்னா, அவர் வேலை வரும், அவர் நம்ம சித்தம் நம்ம நிறைவேற்றும் போது நடக்கும். எனக்கு எத்தனை வயசில் கவர்மெண்ட் வேலை முடியாது இல்லைன்னு தூக்கி போட்ட பிறகுதான் கொடுத்தாரு, கொடுப்பார். ஏன்னா அவ்வளோ விசுவாசித்தேன். அவருடைய சித்தம் செய்யலை. அவருடைய சித்தம் செய்யும்போது நிச்சயமாக அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதையாவது கேட்டால் கட்டாயம் கொடுப்பேன்னார்ல, கொடுத்துட்டார். நம் தேவனுக்கு எல்லாமே கூடும். நொண்டியை நடக்க வைக்க முடியும், ஊமையை பேச வைக்க முடியும், செவிடனை கேட்க வைக்க முடியும், மரித்தோரையும் உயிரோடு எழுப்ப முடியும். மரித்து போன, செத்து போய் 4 நாள் ஆன நாரி போன லாசருவே நீ வெளியே வா என்று சொன்ன ஒரு வார்த்தையில் அவன் உயிரோடு வெளிவருவதற்கு தேவனால் கூடும். இந்த தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு எல்லாம் கூடும். இந்த மாதம் அவர் நமக்கு தந்த வார்த்தை எல்லாம் கூடும். கவலைப்படாதீங்க. எதெல்லாம் கூடலன்னு நினச்சி வேதனைப்பட்டீங்களோ, எதெல்லாம் விட்டுட்டீங்களோ, மீண்டுமாய் வாக்குத்தத்தத்தை கையில் எடுங்க. யாருக்காக ஜெபிக்கணுமோ அவங்களுக்காக ஜெபிங்க. எந்த காரியத்துக்காய் நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சிங்களோ, இல்லைன்னு நினச்சிங்களோ, ஜெபிங்க. ஏற்ற வேலை வரும், எல்லாம் கூடும். நம் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூட அது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இவர் கூட பாடுப்பார், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் நம் தேவனால் கூடும். இன்றைக்கு நம்மளோடு பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, கவலைப்படுறது விட்டுருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த மாதமே கூட காண்பீர்கள். அதான் இந்த மாதம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த 40 நாட்கள் தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படி மறுரூபமாக வேண்டும்னு சொல்லிட்டு 40 நாட்களும் நான் வீடியோ போடும்படியாக ஆவியானவருடைய வழிநடத்துதன்படி நான் போடுறேன். அதை பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்ற அந்த சேனல் மூலமாக இணைந்து நாள்தோறும் அந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, அது பிளெஸ்ஸிங்ஸ், வல்லமையான ஆசீர்வாதங்கள், மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ்
நம் வாழ்க்கையில் சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, அது வல்லமையான ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பிரியமானவர்களே, என்னோடு தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள். தேவன் நிச்சயமாய் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சியை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.